அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதை நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ரெசல்யூஷன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது எப்படிலாம் நம்ம டிஸ்கிரைப் பண்றாங்க, ஸோ எப்படி இந்த ரெசல்யூஷன்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸோ டிஃப்ராக்ஷன்ஸ் இன் சிங்கிள் ஸ்லிட், யங்ஸ் மாடல்ஸ், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, லைட் வேஸ் டிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு இன்டர்ஃபரன்சஸ் ஆகும். ஸோ அப்படி இன்டர்ஃபரன்சஸ் ஆகிட்டு நம்மளுக்கு கண்டினியூஸ் டார்க் அண்ட் அல்டர்னேட்டிவ் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்மளுக்கு அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு லைட் வேவ்ஸ் டிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இந்த யங்ஸ் மாடல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிட் எல்லாமே எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஏ ரெக்டாங்குலர் ஸ்லிட். ஸோ நம்ம அங்க எடுத்துக்கக்கூடியது எல்லாமே ரெக்டாங்குலர் ஸ்லிட். ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட் அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எப்படி நம்மளுக்கு டிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இன்டர்ஃபரன்சஸ் ஆகுதோ, சேம் as well as நம்மளுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது, சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு படிக்கிறோம், அல்லது ஆஃப் ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை தி ஸ்ப்ரெட் சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படிங்கிறது இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்க நாம பயன்படுத்தக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் அல்லது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், ஏ sin theta is equal to lambda. Here n is equal to 1. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த ரெசல்யூஷன்ஸ்ல பொறுத்த வரையிலும் இங்க நாம எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க நம்ம ரெக்டாங்குலர் ஸ்லிட் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் அபர்ச்சரை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்லிட் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலரா தான் இருக்கும். ஓகே, சர்க்குலர் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்குலர் அபர்ச்சர் வழியா வெளியில வரக்கூடிய அந்த லைட் பீம்ஸ்னால நம்மளுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அகைன் எனக்கு அங்க என்னெல்லாம் நடக்கும், இன்டர்ஃபரன்ஸ் டிஃப்ராக்ஷன் செக்கர் ஆகும், அங்க வந்து எனக்கு லைட் வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போசஸ் ஆகும். அப்ப எனக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியும் சார் அப்படின்னா இமேஜஸ் தெரியும். ஸோ லைக் அதே போலதான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சர்க்குலர் அப்பர்ச்சர். ஸோ இந்த சர்க்குலர் அப்பர்ச்சர் வழியா வெளியில வரக்கூடிய லைட் எனக்கு டிஃப்ராக்ஷன்ஸ் ஆகுது. ஸோ தேர் தி லைட் வேவ்ஸ் இஸ் சூப்பர் இம்போசஸ். அப்படி சூப்பர் இம்போசஸ் ஆகும் பொழுது இன்டென்சிட்டி இஸ் மேக்சிமம் அப்படின்னும் பொழுது எனக்கு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் இது. ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே எனக்கு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஆஃப்டர் தட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்சஸ் ஆயிருக்கும், அதாவது சூப்பர் இம்போசஸ் ஆகும் பொழுது எனக்கு ஒன் ஆஃப் தி வேனுடைய கிரஸ்டும் ட்ரஃபும் மேட்ச் ஆகிக்கும். ஸோ அப்போ எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் நடந்திருக்கு, அங்க எனக்கு மினிமம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மினிமம் அப்படிங்கிறதான் இங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது ஃபுல்லாவே என்ன சார் அப்படின்னா நம்ம மினிமம் எடுத்துக்கலாம். தென் it will be going in alternatively. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் பிரைட் டார்க் பிரைட் டார்க் பிரைட் டார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பட் இங்க எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சர்க்குலர் ஃப்ரிஞ்சஸா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா ஃபார்ம் ஆகும். அங்கே பேண்ட் ஃப்ரிஞ்சஸா நம்மளுக்கு இருக்கும். ஸோ பட்டையா நம்மளுக்கு தெரியும். அதாவது கிளியரா புரியணும் அப்படின்னா லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல ஸோ பிரைட் இருக்கும், அதுக்கடுத்து டார்க் இருக்கும், அதுக்கடுத்து பிரைட் இருக்கும், அதுக்கடுத்து டார்க் இருக்கும். ஸோ பிரைட்டு டார்க்கு பிரைட்டு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் இங்க இந்த மாதிரி இருக்காது. அது இதுல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா நம்மளுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபிகர், இந்த ஒரு இமேஜஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன டிஸ்க்னு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா அரே, AIRYS, அரேஸ் டிஸ்க் அப்படின்னு நம்மளுக்கு நேம் தராங்க. அரேஸ் டிஸ்க் அப்படின்னு நேம் தராங்க. ஸோ அப்ப இதுல உருவாகக்கூடிய சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆஃப் ஆங்குலர்
ஸ்ப்ரெட், அதாவது ஆஃப் ஆங்குலர் ஸ்ப்ரெட் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த தீட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சார் வரும் கேட்டீங்க அப்படின்னா ஏ sin theta is equal to 1.22 lambda அப்படின்னு நம்மளுக்கு வரும். A sin theta is equal to 1.22 lambda அப்படின்னு வரும். இங்கே அந்த 1.22 அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் a numerical values. எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா central maximum formed by the aperture. Okay, central maximum is formed by the circular aperture. இந்த circular apertureனால ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சென்ட்ரல் மேக்சிமம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனுடைய வேல்யூஸ் நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வருது. திஸ் இன்வால்வ்ஸ் என்னது அப்படின்னா ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதால அது எப்படி வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணல. ஓகே, ஸோ தென் நம்ம ஆல்ரெடி என்ன சார் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் மேக்சிமம், அதாவது இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வரலும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர் நாட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ என்னன்னு சொல்றோம் சார் அப்படின்னா ஆர் நாட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the angle subtended. ஸோ அப்ப இது ஆர் நாட் அப்படின்னா இந்த ஆங்கிள் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் நாட் அப்படின்னா அப்ப இங்க இருந்து இது வரலும், அதாவது இதுதான் சென்ட்ரல் மேக்சிமம், சாரி கொஞ்சம் லைன் கிராஸ், சென்ட்ரல் மேக்சிமம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மினிமம், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர் நாட்னு சொல்றோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் ஆர் நாட் தான். இதுனா ஆஃப் ஆங்கிள் ஸ்ப்ரெட் அப்படின்னு தான் சொல்றோம், அதனால இந்த ஒரு தீட்டாவை மட்டும் எடுத்திருக்கோம். இதுல ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சர்க்குலர் அப்பார்ச்சரோடைய வித். ஸோ இது நம்ம ஏன்னு சொல்றோம். தென் எஃப், எஃப்ங்கிறது என்னது ஃபோக்கல் லென்த். ஸோ இது அப்பர்ச்சர் எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஸோ இங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு ஃப்ரம் தி ஃபிகர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்மால் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும் பொழுது என்ன சார் நம்மளுக்கு வரும் அப்படின்னா லைக் ஃப்ரம் தி ஸ்மால் ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்மால் ஆங்கிள் இருந்து நம்ம, அதாவது ஆங்கிள் ஸ்மால் அப்படிங்கிறதால ஸோ சைன் தீட்டா இது நியர்லி ஈக்குவல் டு தீட்டா. இப்போ இதுக்கு நம்ம சைன் தீட்டாவை அப்ளை பண்றோம். இப்படி அப்ளை பண்ணணும், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22 இன்டூ லாம்டா. ஸோ தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1.22 லாம்டா டிவைடட் பை ஏ அப்படின்னு நம்மளுக்கு வரும். பிறகு ஃப்ரம் தி ஃபிகர்ல இருந்து நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் தி ஃபிகர்ல இருந்து நம்ம ஆங்கிள் இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்றதுனால சிம்பிளா எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா சைன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு டேன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டா. ஸோ அப்ப ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஸ்ல இருந்து அந்த ஃபிகர்ல இருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் ஆர் நாட் டிவைடட் பை எஃப் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், ஆர் நாட் டிவைடட் பை எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா டிவைடட் பை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இ. ஸோ இங்க நம்மளுக்கு எஃப் தான் இருக்கு. ஸோ தட் நம்ம இங்கே என்னன்னு எழுதிக்கலாம், ஸோ எஃப் நாட்ன்றதை விட ஸோ எஃப்னு எழுதிக்கலாம், அதுதான் நம்மளுக்கு சரியா இருக்கும். அப்போ ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சார் எழுதலாம் அப்படின்னா 1.22 லாம்டா எஃப் டிவைடட் பை என்ன சார் அப்படின்னா ஏ எழுதலாம். திஸ் இஸ் ஃபார் தி என்ன சார் அப்படின்னா ரிசல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப ரிசல்யூஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சார் அப்படின்னா the distance when two point sources close to each other. இப்ப ஸ்லிட்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ரெண்டு பாயிண்ட் சோர்ஸை வெரி வெரி க்ளோஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபிகரை நீங்க பார்க்கணும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு சோர்சஸ். ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ அப்ப இந்த 2 சோர்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு 2 சோர்சஸ் இருக்கு. வெரி வெரி க்ளோஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப 2 சோர்சஸ்னுடைய பிரைட்டும் டார்க்கும் எனக்கு என்ன பண்ணுது சார் அப்படின்னா, ஒன்னோட ஒன்னு ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஒன்னோட ஒன்னு என்ன பண்ணுது சார் அப்படின்னா ஓவர்லேப் ஆகுது. எப்படி ஓவர்லேப் ஆகுது? இட் இஸ் a ரேலே கிரைட்டீரியன். ஸோ இப்போ வந்து 2 சோர்ஸ் நம்ம ஒன்னு பக்கத்துல பக்கத்துல வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சோர்ஸ்னுடைய மேக்ஸிமம், செகண்ட் சோர்சஸ்னுடைய மேக்ஸிமமும், தென் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சோர்சஸ்னுடைய மினிமம், ஃபர்ஸ்ட் சோர்சஸ்னுடைய மினிமம். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன ஆகுது சார் அப்படின்னா ஓவர்லேப் ஆயிட்டு எனக்கு ப்ரொடியூஸ் அனதர் ப்ளூட் இமேஜஸ். எனக்கு என்ன பண்ணும் சார் அப்படின்னா ஒரு தெளிவு இல்லாத ஒரு படம் எனக்கு காட்டும். ஸோ இங்க கொடுத்திருக்கிற இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலிட் லைன் shows the one of the sources உடைய maximum. The dot lines shows that the another one is a maximum or minimum. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ப்ளூடு இமேஜஸா நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், அன்ரிசால்வ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் என்ன சார் சொல்லுது அப்படின்னா ரியலைஸோடைய கிரிட்டீரியன் பிரகாரம் 2 பாயிண்ட் சோர்சஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறோம். ஸோ அப்படி பக்கத்துல பக்கத்துல வைக்கும் பொழுது அதாவது இந்த சோர்சஸ் இங்க இருக்கும், இந்த சோர்சஸ் இங்க இருக்கும். ஸோ அப்படி நம்ம வைக்கும் பொழுது இங்கேயும் நம்மளுக்கு என்ன பண்ணுது சார் அப்படின்னா ஒரு சோர்சஸ் உடைய மேக்சிமம் இஸ் coincide with the initial அப்படின்னா minimum. So another one is minimum. Then one of the sources உடைய minimum is coincide with the other minimum or maximum. So இந்த மாதிரி அதாவது இந்த solid line is shows that maximum, dotted line அப்படிங்கிறது it is a dark line, but it is a minimum. அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த white, one of the white is matched with the or crossed with the dark. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபிகரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுது? இப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்படியே நம்மளுக்கு எனக்கு சூப்பர் இம்போசஸ் ஆச்சு அப்படின்னா இங்க எனக்கு இங்க தெரிஞ்ச இமேஜை விட இங்க கொஞ்சம் கிளியரா எனக்கு இருக்கு. இங்க தெரிஞ்ச இமேஜை விட இங்க கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணிருக்கு சார் அப்படின்னா கிளியரா இருக்கும். ஸோ அப்ப இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரிசால்வ்டு. அப்படிங்க எதுவுமே தெரியாது, இதுதான் இருக்கு அப்படிங்கிற அந்த இமேஜஸ் எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், ஜஸ்ட் ரிசால்வ்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். Again, according to the Rayleigh's criterion பிரகாரம் 2 பாயிண்ட் சோர்ஸையும் ஜஸ்ட் நம்ம அகைன் ரிசால்வ் பண்றோம். ஸோ அப்ப மினிமம் டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இமேஜஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் மேக்சிமம் கோயின்சைடு வித் தி மினிமம். ஸோ இது சென்ட்ரல் பிரைட்டு, இந்த பிரைட்டா இருக்கக்கூடிய லைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த டார்க் கூட என்ன பண்ணும் அப்படின்னா கோயின்சைட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான இமேஜ் பேட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்குன்னா இந்த சாலிட் லைன் ஒன் ஆஃப் தி வேவனுடைய மேக்சிமம், இந்த டாட்டர் லைன் இஸ் தட் ஒன் ஆஃப் தி வேவனுடைய மினிமம். ஸோ ஒரு சோர்சஸ் உடைய மேக்சிமம் மினிமம் நம்மளுக்கு கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னா சென்ட்ரல் மேக்சிமம் கோயின்சைட் வித் தி ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஃபர்ஸ்ட் மினிமம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டார்க்கு ஃபர்ஸ்ட் மினிமம். ஸோ அதோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா அங்க எனக்கு இந்த இமேஜ் என்ன சார் அப்படின்னா வெல் ரிசால்வ்டா நம்மளுக்கு இருக்கும். ஓகே, என்ன ரிசால்வ்டா இருக்கும் அப்படின்னா வெல் ரிசால்வ்டா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா ரயிலேயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கருதுறாங்க. ஸோ அது பிரகாரம் ஒரு டெஃபினேஷன்ஸ் ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு தி ரயிலே கிரிட்டீரியன் தி 2 பாயிண்ட் சோர்சஸ் செட் டு பி ஜஸ்ட் ரிசால்வ்டு. ஓகே, இந்த 2 பாயிண்ட் சோர்சஸும் ஜஸ்ட் ரிசால்வ்டா இருக்கு. அப்ப when the distance between the 2 maximum is at least or not அப்படின்னு சொல்றாங்க. 2 maximum at least or not. அதாவது இந்த மேக்சிமம் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஆர் நாட்டா இருக்கும். ஆர் லைக் சென்ட்ரல் மேக்சிமம் அது ஃபர்ஸ்ட் மினிமம் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலும் என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஆர் நாட் அப்படிங்கிற டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா
ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்க ஆங்குலர் ரெசல்யூஷன்ஸ், ஸோ அது ப்ரிஃபரா நம்ம எழுதணும். ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான் ஆங்குலர் ரெசல்யூஷன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா டிவைடட் பை சார் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் டெஃபினேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன டெஃபினேஷன் சார் அப்படின்னா ஃபேசியல் ரெசல்யூஷன்ஸ்னா என்ன? ஸோ ஃபேசியல் ரெசல்யூஷன்ஸ் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1.22 lambda f divided by என்ன சார் அப்படின்னா a. ஸோ திஸ் இஸ் ஏ ஃபேசியல் ரெசல்யூஷன்ஸ். எப்படி அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ராக்ஷன்ஸ் ஆங்கிள் மஸ்ட் பி, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா தெரியும் தீட்டா தீட்டா மஸ்ட் பி ஸ்மால் as பாசிபிள் கிரேட்டர் ரெசல்யூஷன்ஸ். இது சுமாலா இருந்துச்சு அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். ஃபர்தர் ஷோ தட் என்னது அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ் தி வேவ்லென்த் ஆஃப் தி, அதாவது தீட்டா நம்மளுக்கு ஸ்மால் அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஓகே, resolution is maximum. Then wavelength of the light must be small as possible. The size of the aperture instrument, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த அபர்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய அபர்ச்சருடைய வித் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வித்தை விட நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வேவ்லென்த் அப்படிங்கிறது சுமாலா இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும்? சாரி, லாம்டா ஏ இஸ் கிரேட்டர் தென் எஃப். ஸோ அபர்ச்சரோட வித் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் lambda, sorry, a is greater than lambda. Okay, lambda wavelength. So aperture ஓட width பாத்தீங்க அப்படின்னா wavelength விட நம்மளுக்கு எப்படி இருக்கணும் சார் அப்படின்னா கிரேட்டரா இருக்கணும். ஸோ இது நம்ம a greater than lambda அப்படின்னு ரைட் பண்ணலாம். அடுத்தது ஸோ இப்படி இருக்கிற இதுதான் நம்ம ஃபேசியல் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 1.66, அதாவது r நாட் இஸ் ஈக்குவல் டு 1.22 lambda f divided by a. இதான் வந்து ஸ்பேசியல் ரெசல்யூஷன்ஸ். ஸ்பேசியல் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஃபேசியல் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்றோம். ஸோ அகைன் வந்து நம்ம பார்க்குற விஷயம் என்ன சார் அப்படின்னா ரிசால்விங் பவர். Okay, resolving power. Resolving power na என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா it is a inverse of the resolutions. Okay, resolving power is inversely proportional to the resolutions. Okay, resolutions are inversely proportional to the inversely proportional of resolution தான் என்ன சார் அப்படின்னா resolving power அப்படின்னு நான் சொல்றாங்க. தென் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லலாம் the resolving smaller the resolutions, the greater resolving power. Resolutions R naught is small, RT is greater. So R naught வந்து decreases ஆச்சு அப்படின்னா resolving power வந்து என்ன பண்ணும் அப்படின்னா increases ஆகும். And then பாத்தீங்க அப்படின்னா resolutions எனக்கு greater இருந்துச்சு அப்படின்னா resolving power என்னவாகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். So that அதுல இருந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா the ability of an optical instrument. ஓகே, நம்ம எடுத்துக்கூடிய இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய எபிலிட்டிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெல் செப்பரேட். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை எவ்வளவு தெளிவா பிரிச்சு காட்டுதோ ஆர் டிஸ்டிங்விஷ் ஸ்மால் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு எவ்வளோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இந்த டாட்டை நான் பார்த்தனால என்ன பண்ணணும், எவ்வளவு டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பவர், ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸ்லி adjacent ஆப்ஜெக்ட் த்ரூ தி இமேஜ் ஃபார்மேஷன் செட் டு தி ரிசால்விங் பவர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கண்டினியூட்டி இருக்காது. எல்லாமே ஹையர் ஸ்டடீஸ்ல தான் நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம தெளிவாக கண்டினியூட்டியா நம்ம படிக்க போறோம். ஸோ இதனால நம்மளுக்கு முழுமையா அதில் கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.